வழக்கமா இந்த ஷோல என்ன அவுட்டோர் லொகேஷன் ஏதாவது நீங்க பாத்துருப்பீங்க. என்ன இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசுறேன் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்னோட லைஃப்ல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ண போறேன். லாஸ்ட் வீக் நான் பாண்டிச்சேரி போயிருந்தேன். சரி யூஸ்வலா டிராவல் பண்ணலாம். அந்த மாதிரி போகும்போது ஒரு பழைய ஷிப்பை நான் பார்த்தேன். பார்த்த உடனே யோசிக்க ஆரம்பிச்சேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. கடலுக்குள்ள என்னெல்லாம் புதுசா இருக்கும் அந்த மாதிரி பார்க்கலாம்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ பாண்டிச்சேரியில எந்த மாதிரி ஒரு டைவிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு இருக்குன்னு பார்க்கும்போது நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். டெம்பிள் அட்வென்ச்சர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டைவிங் இன்ஸ்டிடியூட் இங்கே இருக்கு. ஸோ அங்க போயிட்டு ட்ரெயின் பண்ணிட்டு கடலுக்குள்ள போலாம் அப்படிதான் என்னோட பிளான். இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. ஸோ புதுசா தான் இருக்கும் போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டெம்பிள் அட்வென்ச்சர்ஸ் தேடி போனேன். அங்க அரவிந்த் சொல்லிட்டு ஒருத்தர் நான் மீட் பண்ணேன். ஹாய் அரவிந்த். Oh, hi. மேக்னா. Nice meeting you, Meghna. உட்காருங்க. ஹாய். சென்னையில இருந்து நான் வந்திருக்கேன். Okay. ஆக்சுவலி எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். Okay. சோ இங்க வந்து நீங்க டைவிங் ஸ்கூல் வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க. டென்ல இருந்து வச்சிருக்கேன். அது தேடிட்டு தான் வந்து ஆக்சுவலா இங்க. இது வந்து ஸ்கூல் நீங்க எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க ஆக்சுவலா? ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி 2007ல. ஓகே. பாண்டிச்சேரி வந்து 2010ல இருந்து. ஓகே. ஓ ஷிஃப்ட் ஆயிடுச்சு. சென்னை டு பாண்டிச்சேரி பண்ணிருக்கோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நீங்க சென்னையில தான் இருந்தீங்க. சென்னையில தான் இருந்தோம். ஓ ஓகே ஃபைன். உங்க டைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஏதாவது சொல்லுங்க. ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் டைவ் வந்து பாத்தீங்கன்னா 2004 அந்தமான்ல என்னோட ஆஸ்திரேலியன் ஃப்ரெண்ட் ராபோட 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர். சோ ராப் வந்து அப்படியே அவர் இன்ஸ்ட்ரக்டர். ஸோ அவர் தான் எனக்கு ட்ரெயின் பண்ணாரு. ஸோ வி பிளான் டு ஸ்டார்ட் டுகெதர். ராப் இங்க தான் இருக்காரு. ராப் இங்க இப்போ இல்லை, இப்போ வந்து ஒரு ஃபேமிலி பார்க்கறதுக்கு ஆஸ்திரேலியா போயிருக்காரு. ஓகே ஃபைன் ஃபைன். இந்த டைவிங் எக்யூப்மெண்ட் எல்லாம் உங்களுதா? இது பர்சனல் எக்யூப்மெண்ட். என்னோட பர்சனல் எக்யூப்மெண்ட் இருக்கு. அது இல்லாம ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்டருக்கும் அவங்க ஓன் பர்சனல் எக்யூப்மெண்ட் இருக்கும். அது இல்லாம வேற கஸ்டமர்ஸ் யாராவது லைக் பண்ணாங்கன்னா ஃபுல் எக்யூப்மெண்ட் வாங்க சொன்னா we have a showroom, proper showroom. அது இன்ஸ்டிடியூட்ல வந்து அவங்க டைவிங் மட்டும் சொல்லி தராம டைவிங் எக்யூப்மெண்ட்டும் அவங்க சேல்ஸ் பண்றாங்க. எவ்ரிதிங், ஸ்லிப்பர்ஸ்ல இருந்து மாஸ்க்ல இருந்து ஆக்சிஜன் டேங்க்ல இருந்து எல்லாமே அங்க வைக்கிறாங்க. What is this? இது வந்து எங்களோட டெம்பிள் அட்வென்ச்சர் ஸ்கூலுக்கு வந்து பேடி இஸ் a world wide university. பேடி இஸ் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் ஆஃப் டைவிங் இன்ஸ்ட்ரக்டர். சோ அவங்களோட சிலபஸ் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்ட் த பேடி. இது வந்து அவார்ட் மாதிரி கொடுத்தாங்களா இல்ல? கேஷ் அவார்ட். ஓ வாவ், சூப்பர். ஸ்கூலுக்கு தான் அவார்ட் கொடுத்தாங்களா இல்ல உங்களுக்காக அவார்ட் கொடுத்தாங்க? இது கன்ஃபார்மா ஸ்கூல் தான். ஸ்கூல் என்னோட தான். ஓகே சூப்பர். அவங்க கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு ஸ்விம்மிங் மட்டும் தான் தெரியும், கடலுக்கெல்லாம் நான் போயிருக்கேன், ஆனா கடலுக்குள்ள நான் போனது கிடையாது, சோ என்னால பண்ண முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். ஸ்விம்மிங் தெரியாதவங்க பண்ணலாம், அது பண்ணிடலாம். யார் வேணா பண்ணலாம். சூப்பர். அப்போ என்ன ப்ரொசீஜர், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? முதல்ல நீங்க மெடிக்கல் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஸோ இவங்க பண்ற ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா டிஸ்கவர் ஸ்கூபா டைவிங் ப்ரோக்ராம். இது ஸ்விம்மிங் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் ஸ்விம்மர் ப்ரோக்ராம் தான் இது. ஸ்விம்மிங் தெரியாதவங்களும் ஸ்விம் பண்ணலாம், அதான் அந்த டைவிங் பண்ணலாம். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் செஷன் வைக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே, எப்படி போகலாம், எப்படி அது ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க இல்ல இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் இருக்கு, நம்ம எக்யூப்மெண்ட் எல்லாம் அங்கேயே அரேஞ்ச் பண்ணி தருவோம் அப்படின்னு சொன்னாரு. நானும் அவர் வந்து டிசைட் பண்றேன், சரி ட்ரைனிங் செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. சாதாரண பாத்தீங்கன்னா டைவிங் பண்றதுக்கு சவுத் இந்தியால இருந்து ஸ்பெசிபிக்கா பொண்ணுங்க வரதே கஷ்டம். இந்த 2007 இருந்து ஸ்கூல் வச்சிருக்கேன். பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த மெஜாரிட்டி ஆஃப் த டைவர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபாரினர்ஸ் தான். அதுல வந்துட்டு நம்ம இந்தியன்ஸ், டோட்டல் இந்தியன்ஸ் பார்த்தா பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அதுவும் ஸ்பெசிஃபிக்கா சவுத் இந்தியன் பொண்ணுங்க டைவிங் பண்ண வருன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ மேக்னா வந்து அப்ரோச் பண்ணும்போது அது எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. டைவிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீப் போகிறது தான். ஸோ டீப் போனாக்கா 10 மீட்டர்ஸ் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கு, சர்ஃபேஸ் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கு, 20 மீட்டர்ஸ் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கு, ஸோ அது பாடி எப்படியே ஹேண்டில் பண்ணும், உங்களோட டிசென்ட் ரேட் என்ன, அசென்ட் ரேட் என்ன,
ஸோ உங்களோட அண்டர் வாட்டர் சிக்னஸ் ஏன்னா தண்ணிக்குள்ள பேச முடியாது. அதாவது சொன்னேன் தண்ணிக்குள்ள பேச முடியாது, எப்படி நான் உங்களோட நான் கம்யூனிகேட் பண்றது அப்படின்னு நான் கேட்டேன். நான் சொன்னேன் இந்த தியரியோட எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளீனாக உங்களுக்கு தடவை ஆயிடுவீங்க. ஸோ நிறைய சிக்னல்ஸ் இருக்கு. ஸோ அந்த சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி கம்யூனிகேட் பண்ண தெரியும். இது வந்து ஓகே சைன், ப்ராப்ளம் சைன், கோ அப் சைன், கோ டவுன் சைன். ஸோ அதெல்லாம் சொன்னேன். அவங்க பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. என்னடா அது பேசாமே தண்ணிக்குள்ள பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சோ அப்போ உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? போயிட்டே இருக்கும்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய ஷேர் பண்ணிட்டே இருந்தாரு. நான் நினைச்சேன் சரி அவர் ஒரு டைவிங் இன்ஸ்ட்ரக்டரா மட்டும் தான் இருக்காரு, ஆனா அந்த மாதிரி இல்லாம அவர் அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்காரு. அவர் 2.5 வயசுல கடலே குதிச்சாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. சொல்லிட்டு ஒரு உமன் இன்ஸ்ட்ரக்டர், அவங்க தான் ஃபர்ஸ்ட் லேடி இன்ஸ்ட்ரக்டரா வந்திருந்தாங்க தமிழ்நாட்டுல இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நீலா பத்தி சொல்லும் போது எனக்கு அப்படியே கொஞ்சம் கான்பிடன்ஸ் பில்டப் ஆயிடுச்சு. சரி ஓகே ஃபைன், அவங்க மட்டும் இல்லை என்னாலும் பண்ண முடியும், அவங்களும் லேடி தான். ஸோ அந்த கேர்ள் பவரோட இன்ஸ்டிங்க்ட் அப்படியே வந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் என்கரேஜிங்கா இருந்தது. உங்க ஸ்விமிங் பூல் உங்க பேக்கேஜ்ல ஸ்விமிங் பூல் ரெடியா இருக்கு. எஸ் ஓகே. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா? எஸ். தண்ணி சில்லுன்னு இருக்கா? இல்ல உங்களுக்கு ஸ்விமிங் தெரியுதா? வெதர் இருக்கணும். செக் பண்ணி பாப்போம். உங்களுக்கு ஸ்விமிங் தெரியும் சொன்னீங்களே நீங்க. ஸ்விமிங் தெரியும், அது பரவாயில்ல. இருந்தாலும் உங்களுக்கு டவுட்டா இருக்கு. இல்ல இல்ல ஸ்விமிங் நல்லாவே தெரியும். செக் பண்ணணும் போல இருக்கு. ஐயோ. உங்களோட சேஞ்சிங் ட்ரெஸ் பண்ணிக்கங்க. ஓகே. அங்க இருக்கு. ஓகே. ஓகே. சேஞ்சிங் ரூம் இங்க இருக்கு. ஓகே. அரவிந்த் உள்ள போய் ஷவர் பண்ண, இதுக்கே குளிருது. உள்ள போனா எப்படி இருக்கும்? ஒன்னும் ஆகாது. சோ மேகனா, சோ இதுதான் உங்களோட நீங்க யூஸ் பண்ற எக்யூப்மென்ட், டைவிங் எக்யூப்மென்ட். இது பிசிடி, இது ரெகுலேட்டர்ஸ். ஓகே, எனிவே இத பத்தி நான் ஃபுல்லா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் உங்களுக்கு ஸ்விமிங் ஆரம்பிச்சேன். ஓகேடா. ஓகேவா? எஸ் சார். ஓகே, ஸோ ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்விம்மிங் டெஸ்ட் இருக்கு அப்படின்னு என்னோட இன்ஸ்ட்ரக்டர் சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு சந்தேகம் என் மேல ரொம்ப தப்பு. அப்போ இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஸ்விம்மிங் ஃபர்ஸ்ட். ஸ்விம்மிங் பூல் போன உடனே பார்த்தா அது கொஞ்சம் ஈவினிங் போல ஆயிடுச்சு. கொஞ்சம் வெதர் கொஞ்சம் சில்லு நேரம் மாதிரி தான் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் நம்மளா வந்துட்டு அந்த ஈவினிங் அந்த சில் வாட்டர்ல தண்ணிக்குள்ள இறங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓகே மேம் நான் ஸ்விம் பண்ணுங்க சொன்னோன்னே டப்புன்னு 10 குதிச்சு நீந்த ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க அண்டர் வாட்டர் ஸ்விமிங் பண்ணும் அப்படின்னு சொன்னாரு. சரி அண்டர் வாட்டர் ஸ்விமிங் பண்ணிட்டேன். ஆனா அது வந்து என்னால பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது.
சரி எதுக்கு அந்த மாதிரி பண்ண சொன்னாரு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அப்படிதான் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்குதான் ஸ்கூபா டைவிங் இதுக்குதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அண்டர் வாட்டர்ல ப்ரீத் பண்ண முடியாது. சோ அதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரியலைஸ் இட். சீரியஸ்லி நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க இதுக்குள்ள? டெம்பரேச்சர் வந்து பார்த்தா என்ன சொல்லுதுன்னா 25 கண்டிப்பா இருக்கும். இதே ப்ராப்ளம் கடல் இருக்காது. பட் கண்டிப்பா டைவ் பண்ற போது எனக்கு வெட் ஷூட் நான் தரேன். டைவ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. சோ அந்த சின்ன வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாயிடும்ல. இந்த உடம்பு ரைஸ் இது குடுத்துருக்கீங்க. ஓகே வாங்க. டைவிங்கிறது ஜஸ்ட் டேங்க் எடுத்தோம் உள்ள போனோம்லாம் கிடையாது. ஒரு ப்ராப்பரா ஒரு பிசிக்ஸ் நம்ம கொஞ்சமாச்சும் நீங்க டைவிங் பிசிக்ஸ் தெரிஞ்சாதான் நீங்க டைவ் பண்ண முடியும். சரி பரவாயில்ல ஃபைன். ஸோ அது ஒரு 45 minutes தியரி கிளாஸ் போச்சு அவங்களுக்கு. அருண் தியரி இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்தாரு. கியர்லாம் என்ன மாதிரி இருக்கும், இந்த டிவைஸ் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. மாஸ்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் சொல்லி கொடுத்தாரு. அடுத்தது இது உங்களோட பென். ஓகே. இந்த பென் பாத்தீங்கன்னா இதுல பண்ண போறோம். இது உங்களோட ஷூ லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி இருக்குல்ல. இந்த கால்ல போட்டு இந்த பிக் போறீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகாம பெயின் இல்லாம இருக்கும். கம்ஃபர்ட்டபிள் ஆகும். ஓகே. ரைட் ரைட் சோ அது மட்டும் இல்லாம ஒரு ஜாக்கெட் மாதிரி இருக்கும். அந்த ஜாக்கெட்ல தான் நம்ம ஆக்சிஜன் டேங்க் மாட்டுவோம். அந்த ஆக்சிஜன்ல பிரஷர் கேஜ் இருந்தது. அந்த பிரஷர் கேஜ்ல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு, அது எவ்வளவு பிரஷர்ல இருக்கு, எத்தனை மினிட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அந்த பிரஷர் கேஜ்ல இருக்கும். ஓஎன்சி கண்ட்ரோல் டிவைஸ். இதுதான் உங்களோட ஓஎன்சி கண்ட்ரோல். ஓகே சார். இப்போ இது பாத்தீங்கன்னா இது பிசிலே பாத்தீங்கன்னா இது சி பிளாக் அப்படிங்கிற மாடல். ஓகே. ரைட். சி பிளாக் மாடல் உங்களோட T1. அது இதான் ரெகுலேட்டர். இந்த ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டர் இங்க இருக்கு. அதே மாதிரி இது இருக்கு. எல்லோருக்கும் ஒரு பிளாக் இருக்கும். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா இது மார்க் 25. இது ஒரு MK2. MK25 MK2. அது ஸ்டாண்டர்ட். எப்படி சொல்றது, MK2 எல்லா நாம T1 MK2 எல்லா ஸ்கூல்ஸும் ஸ்டாண்டர்ட் பண்ணுவோம். அதான் வேற மாதிரி இருப்பாங்க. பிளாக் கலர் இருக்கா? ஆமா. இதுதான் நீங்க பிரைமரியா யூஸ் பண்ண போறீங்க. இதுதான் பிரைமரி. இது எமர்ஜென்சி இன்கேஸ் உங்களுக்கு எப்பவுமே டைவ் படி ஒரு டைவ் பண்ணணும். தனியா டைவ் பண்றதுக்கு தனியா டைவ் பண்ணும்போது நாளைக்கு டைவ் பண்ணும்போது நீங்க டைவ் பண்ணணும். ஓகே. ஓகே, தியரி கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது பிராக்டிகல் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண போறேன். அவங்க இதுக்குள்ளதான் சொல்லி தர போறாங்கன்னு நினைக்கிறேன். I'm ready. Let's do it. ஸ்கூபா டைவிங் ப்ரோக்ராமுக்கு ஒரு 5 ஸ்கில்ஸ், முக்கியமான ஸ்கில்ஸ் இருக்கு. ஒன்று ஆஃப் மாஸ்க் கிளியர் ஸ்கில், இன்னொன்று ஃபுல் மாஸ்க் கிளியர், இன்னொன்று ரெகுலேட்டர் ரெக்கவரி, ரெகுலேட்டர் கிளியரிங். அது பிறகு அவுட் ஆஃப் ஃபேர் ஷேர். இது ஒரு 5 ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியமான ஸ்கில்ஸ். டைவ் போகும்போது மாஸ்க் பாக ஆகிட்டாவும் இல்லை தண்ணி உள்ள வந்துட்டாவும் எப்படி கிளியர் பண்றது. ஸோ இப்போ நம்ம இது நீல பொசிஷன். அதுக்கு முன்னாடி சரி அண்டரோட சிக்னல் நம்ம தண்ணிக்குள்ள பேச முடியாது இல்லையா? பேச முடியுமா? முடியாது. பேசலாம், ஆனால் பபிள் தான் கேட்கும். ஸோ இது ஓகே, அப்புறம் இது நாட் ஓகே, இது கோ டவுன், இது கோ அப்னு அர்த்தம். அப்புறம் இப்படி சொன்னா பாய்சன் அர்த்தம், இப்படி சொன்னா லைன் ஃபிஷ்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சில சைன் லாங்குவேஜ்ல சில சயின்ஸ் எல்லாம் அப்படி சொல்லி கொடுத்தாரு அரவிந்த். 20 kg வருங்கிறது நம்ம நீ ரன் பண்ணி உட்கார போறோம். உள்ள உட்காரதுக்கு முன்னாடி நீங்க ரெகுலேட்டர் வாயில் இருக்கான்னு கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கிறீங்க. ஓகே. உங்க ரெகுலேட்டர் பிரைமரி எது உள்ளக்குள்ள கிடையாது. ஸோ அதை ஃபிட் பண்ணிக்கிறீங்க. இன்னொன்று பிளாக் கலர். ஓகே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வாயில கிடைக்கும் ஃபுல்லாக இது செட் ஆகிற மாதிரி. ஸோ அந்த மாஸ்க்கை மாட்டிக்கிட்டேன், அந்த ஆக்சிஜன் சப்ளை வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டேன், தண்ணிக்குள்ளே இறங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இறங்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா வெளியில் இருக்கும்போது we are so used to
நோஸ்ல இருந்து பிரீத் பண்றது அவ்வளவு யூஸ் டு ஆயிடுச்சு. அப்போ வாயில இருந்து பிரீத் பண்றது அது மட்டும் இல்லாம ஆக்சிஜன் சப்ளை வச்சு பிரீத் பண்றது கொஞ்சம் கஷ்டம். சோ தண்ணிக்குள்ள இறங்கின உடனே அது பண்ண முடியல. அங்க இருக்கிறது ரொம்ப வில் பவர் வச்சுதான் நான் அப்படி பண்ணேன். மாஸ்க்குள்ள தண்ணி வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். சோ அதை வந்து கிளியர் பண்ணிக்கணும். உள்ள தண்ணிக்குள்ள இப்படி விரல் விட்டு கிளியர் பண்ண முடியாதுல்ல. சோ அதனால ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. 3 ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் வந்து இப்படி மாஸ்க் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு தண்ணி உள்ள வர வைக்கணும். எவ்வளவு தூரம் கிளியர் பண்ணணுமோ அவ்வளவு தூரம் நம்ம தண்ணி உள்ள வர வைக்கணும். சோ இந்த தண்ணி உள்ள வந்துச்சுன்னா அந்த ஃபாகிங் அப்படியே கிளியர் ஆயிடும். அந்த தண்ணி வந்த உடனே மாஸ்க் இப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு நோஸ்ல இருந்து பிரீத் அவுட் பண்ணும். மேல பார்த்துட்டு தான் அந்த பிரீத் அவுட் பண்ணும். சோ இதுதான் 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி உள்ள இறக்கணும், நெக்ஸ்ட் வந்து மேல பார்க்கணும், அதுக்கப்புறம் பிரீத் அவுட் பண்ணணும். இதான் 3 ஸ்டெப். அது பண்ண உடனே இந்த மாஸ்க் கிளியர் ஆயிடும் அப்படின்னு சொன்னாரு. நாம இந்த மாஸ்க் கிளியர் பண்றதுக்கு மட்டுமே சாதாரணமா 10 minutes 15 minutes எடுத்துவாங்க. எந்த ஸ்டூடெண்ட் இருந்தாலுமே ரொம்ப ஒரே ஷாட்ல மாஸ்க் கிளியர் பண்ண வந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஹாஃப் மாஸ்க் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபுல் மாஸ்க் பண்ணணும். இது வந்து 2 ஸ்கில். நெக்ஸ்ட் 2 ஸ்கில்ஸ் என்னன்னா மவுத்ல இருந்து அந்த ஆக்சிஜன் சப்ளை எடுத்துக்கணும். சோ இன்கேஸ் அது வெளியில வந்துருச்சுன்னா நம்ம வந்து அதை எப்படி அட்டாச் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அது வந்து சொல்லி கொடுத்தாரு. இப்படி எடுத்துட்டு மறுபடியும் வச்சுட்டு அது கிளியர் பண்ணும். அப்ப நடுவில் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளியர் பண்ண உடனே உள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் போயிடும். சோ ஈஸியா பிரீத் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்கில் வந்து அந்த ஆக்சிஜன் சப்ளை எடுத்துட்டு ஃபுல்லா தூக்கி போடணும். லீன் பண்ணிட்டு இப்படி எடுத்துட்டு மறுபடியும் வைக்கணும். இதுதான் 4வது ஸ்கில். வேகனா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆல் 4 ஸ்கில்ஸுமே டோட்டலா 7 minutesலயே முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்விம்மிங் தான். ஸ்விம்மிங்கும் கொஞ்சம் ஈஸியா தான் இருந்தது. ஏன்னா அந்த ஃபின்ஸ் வச்சு ஹேண்டில் பண்ணதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அவங்களோட ஸ்ட்ரகிள் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு அந்த போயின்ஸ் மட்டும் இன்னும் சரியா வரல. அந்த ஃபின்ஸ் வச்சு இன்னும் அவங்க கிக் பண்ண வரல. கால்ல இவ்வளவு பெரிய ஒரு ஃபின் அட்டாச் பண்ணோம்னா எப்படி ஸ்விம் பண்ண முடியும்? கொஞ்சம் கஷ்டம். சோ அது மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். அதனால ஸ்விமிங் பூல் ட்ரைனிங் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஒரு எக்ஸசைஸ் 30-40 minutes எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ட்ரைனிங் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸ்விமிங் பூல்ல தான் ஸ்விம் பண்ணிருக்கேன். ஆனா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இதுல இருந்து பிரீத் பண்றது, மவுத்ல இருந்து இன்ஹேல் பண்றது, மவுத்ல இருந்து எக்ஸேல் பண்றது, அப்புறம் இந்த கியர் எல்லாம் போட்டுக்கிட்டு உள்ள ஸ்விம் பண்றது,
புதுசா இருக்கு. ட்ரைனிங் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். Very good. The first 5 skills were fantastic and open out a proper license driver மாதிரி நீங்க நல்லா பண்ணீங்க. Anyway, but உங்க leg kick மட்டும் உங்க கோயிங் leg kick அது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணனும். ஓஷன்ல பண்ணும்போது ரொம்ப ஈஸியா கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓகே. சரியா? Yeah. So அது பிராக்டிஸ் பண்ணிக்கலாம்ல? So, more practice. போலாமா? போலாமா? Yeah.